இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் லிங்க் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி உள்ளக்க வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருப்போம் பாருங்களேன். எத்தனை லெவல்கிட்ட முடிச்சிருப்போம்னா 438 லெவல்கிட்ட முடிச்சிருப்போம். இது வந்து நம்ம வந்து விளாண்டு முடிச்சதில் இங்கே பாருங்கள் கிரீடமாக எல்லாத்துலேயும் வாங்கியிருந்து வந்திருப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடியில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த ஐடி வந்து போயிடுச்சு. அதனால் இந்த ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியில் ஃப்ரூட் லிங்க் போடலான்னு உள்ளக்க வந்தாச்சு. வீடியோ பார்க்குறவங்களாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். பேசிகிட்டு இருக்க கேப்லேயே உள்ளக்க வந்தாச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல் லெவல் எந்த லெவல் எடுத்தாலும் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே கிடைக்கும், மூவ்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க உள்ளக்க போவோம். நான் சொன்னேன் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெட்டி இருக்கா, இந்த பெட்டியை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த பெட்டியில் ஓப்பன் பண்ணால் ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கீழே முதல்ல உடச்சி விட்டுப்பா, மேலே தாங்க உடைக்கணும். இதுக்கு பார்த்தீங்களா ஒரு சவுண்டு வரும் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த சவுண்டுக்காண்டியே விளையாடணும்னு தெரியுங்க. என்னமோ ஒன்று வந்து வெடிச்சு சிதறிடுச்சு. இங்கே ஒரு பெட்டி தெரியுது. அந்த பெட்டியில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணதில் டிஎன்டி பாம்பு ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அந்த டைமண்ட் எடுத்து குறைச்சிட்டு இருக்கலாமே, யோசனையே இல்லை எனக்கு. சரி, இப்போ இந்த டைமண்டை உடைச்சா பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கு. இதை வச்சுட்டு அப்படியே பனானாவை கொண்டு வராங்க. இப்படி தான் நான் போன தடவை விளையாடுனப்போ இப்படி தான் இருந்துச்சு. அப்பா 2 மூஸில் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த டிஎன்டி பாம்பு இங்கனுக்குள்ளே எல்லாம் போட்டு சதற விட்டா ஒரு மூஸும் கிடைக்கலைங்க. அது ஒரு நல்ல பொருள் நினச்சேன். ஆரம்பமே அமர்கலமாக முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு டைமண்டு. சரி விடுங்க, திருப்பி 5 நம்மளுக்கு வந்து திருப்பி 3 மூஸ் கிடைக்கும். அதை வச்சு விளாடுவோம். நம்மளுக்கு வந்து 3 மூஸ் கிடச்சிருச்சு சொன்ன மாதிரியே. 3 மூஸ் ஏறு 27 மூஸ் தான் ஏறிச்சு. கொடை எங்கேயோ போய் விழிக்குதுங்க. இப்போ இந்த கீழே ஃபுல்லாக உடச்சி விட்ருவோம். அப்போ கீழே ஃபுல்லாக உடச்சி விட்டா தான் நம்மளுக்கு வந்து உடைக்க வந்து ஈஸியாக இருக்கும்.
இந்த இங்கிட்ட கொஞ்சம் உடச்சி விட்டு பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. ஏதாவது உடச்சி இது பண்ணி விட்டுருவோங்க. மேலேயே நம்ம முதல்ல முடிப்போம், அப்புறம் கீழே இறங்குவோம். இப்போ இந்த பனானாவை கொஞ்சம் உடச்சி விட்ருவோம், இந்த கிரேப்ஸை கொஞ்சம் உடச்சி விட்ருவோம். வேறு எந்த இங்கே உடச்சி விடுவோங்க. அப்புறம் இந்த க்ரீன் ஆப்பிளை கொஞ்சம் உடச்சி விட்டா இப்போ இந்த இங்கேக்குள்ளே பனானா இருக்கும், இந்த இங்கே கிரேப்பை உடச்சி விட்ருவோம். கிரேப் உடச்சி விட்டால் இங்கே ஒரு பனானா வந்துடும். இங்கே ஒன்று வந்தால் இங்கே ப்ளூ வந்துடுமா. இப்போ நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம். இப்போ நம்மளால் விளையாட முடியுதா என்னன்னு தெரியலை. ஐயோ, டிஎன்டி பாம் கிடச்சி எங்கேயும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இங்கேக்குள்ளே முதல்ல உடச்சி விடுவோம். 2 மூஸ் இருக்குது, இதை உடச்சி விட்டுட்டு விளையாட முடியாதுங்க. இப்போ நான் எங்கே வச்சாலும் செதற தான் செய்யும். இப்போ இங்கே வச்சா அங்கே வைக்கணும், இங்கே வச்சா இங்கே வைக்கணுன்ற மாதிரி முடிஞ்சு சோழி முடிஞ்சு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாத்துக்கும் நன்றி. பாய் பாய்.